கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதியில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தானியேல் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தானியேல் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். ராஜ போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணினானா. எல்லாரும் டிசம்பர் 31ஆம் தேதியோ இல்லாட்டி ஜனவரி 1ஆம் தேதியோ நிறைய தீர்மானத்தை எடுக்கிறாங்க. பிரதர், நான் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா இன்னையிலிருந்து நான் கோவப்பட மாட்டேன்னு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் பிரதர்னு தீர்மானம் எடுப்பாங்க. நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இனி நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானத்தை எடுப்பாங்க. பாருங்க, அந்த தீர்மானம் 2 நாள் இல்லாட்டி 3 நாளில் திரும்பவும் அவங்க அதே பாவத்துக்குள்ள அதே போராட்டத்துக்குள்ள போகிற மாதிரி சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருவா. ஆனா தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். என்ன தெரியுமா? என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, இந்த தீர்மானத்தின் நிமித்தம் எனக்கு என்ன விதமான காரியங்கள் நடந்தாலும் சரி, நான் என் தீர்மானத்தை விட்டு நான் பின் திரும்ப மாட்டேன்னு சொல்லி அவன் இருந்ததுனால தான் அவன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அதெல்லாம் அவன் எடுத்த தீர்மானம் ஒரு தீர்வை கொண்டு வந்தது. அதனாலதான் என் மெசேஜுக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன். என்ன தெரியுமா? தீர்மானம்னு. நீங்க நிறைய பேர் திருந்த முடியலையேன்னு கவலைப்படுறாங்க. நிறைய பேர் மாற முடியலையேன்னு கவலைப்படுறாங்க. நிறைய பேர் பிரதர் 2 நாள் தாக்கு பிடிக்க முடியுது, 3வது நாள் நான் திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ள விழுந்துடுறேன். கடந்த நாளில் ஒரு சகோதரன் வந்து எங்கிட்ட சொல்லுகிறார், பிரதர், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனாலும் என் கண்களின் இச்சையிலிருந்து என்னால் விடுபட முடியல பிரதர். நான் இதை ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது பிசாசு என்னை குற்ற மனசாட்சியில் வாதிக்கிறான்னு சொல்லி. ஒருவேளை நீங்களும் இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து நல்ல தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களை நான் கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதில் நிலச்சிருங்க. தானியேல் பாருங்க, அவருக்கு சோதனை வந்துச்சு தான். எப்போவுமே தீர்மானம் எடுக்கிறது வரையும் சோதனை வராதுங்க. தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சோதனை வரும். நான் காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன்னு வை, அந்த 5 மணிக்கு தான் அப்படி ஒரு தூக்கம் வரும். நான் இன்னைக்கு கோவமே படமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வை, அன்னைக்கு தான் கோவப்படக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் இருக்கும். அந்த நேரத்திலையும் இருதயத்தில் இருக்கிற தீர்மானம் உன்னை வேற மாதிரி இடத்திற்கு கொண்டு போய் உயர்வை கொண்டு வரும். அதனால நான் திருந்தணும், நான் மாறணும், நான் நல்லா இருக்கணும்னு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தீர்வை கொண்டு வருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தீர்மானம் எங்களுக்கு தீர்வை கொண்டு வரும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த தீர்மானத்தை எடுத்த பிள்ளைகளுக்கு தீர்மானத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய வழிகளை கர்த்தர் திறந்து கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.